வணக்கம் friends and welcome back to the channel Highway Travelog. So இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா April 4 of 2021 and we are almost traveling with 11,650 tins ஓட நம்ம travel பண்ணிட்டு இருக்கோம். So இப்போ நம்ம travel பண்ணிட்டு இருக்க ரூட் பாத்தீங்கன்னா towards Thiruvanamalai போற ரூட் இது. So அங்க வந்து Sathanur dam அதை தாண்டி இருக்குது. So அங்க தான் we have planned for a day. So it's going to be a full day trip and up and down மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா we have almost 400 plus kilometers நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். After a long time, அதாவது ஜனவரிக்கு அப்புறமா நான் கோகர்னா போயிட்டு ட்ரிப் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு தான் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக் ட்ரிப் ஆஃப்டர் தட். ஸோ இது வந்து நம்மளுக்கு செகண்ட் ட்ரிப்பு ரெட்ரோ ரைடர்ஸோட வருது. ஸோ தே ஆர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தே ஆர் ஸ்பெசிஃபிகலி மென்ட் ஃபார் 650 ட்வின்ஸ்க்கான குரூப் இது. காலையில் வீட்டில் இருந்து ஒரு 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் பைப்பை திறந்தா தண்ணி வரல. அதுக்கப்புறமா வடிவேல் கதையாகி போச்சு. அப்புறமா கிச்சனில் போயிட்டு பார்த்தா ஒரு அரை பக்கெட்டு குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த தண்ணியை வச்சு காலையில் மேனேஜ் பண்ணி குளிச்சுட்டு கிளம்பி வந்தேன். ஸோ கரெக்டாக நம்ம மீட்டிங் பாயிண்ட் வந்து வண்டலூர் கிட்ட ஒரு 4:30க்கு எல்லாருமே வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ 4:30க்கு ரீச் ஆகிட்டு அப்படி எனக்கு கிளம்புறதுக்கு அங்கேருந்து ஒரு 5:15 கிட்ட ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ கிளம்பிட்டு ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி வெஹிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அண்டு ப்ராப்பராக வ்ளாகும் பண்ண முடியல. அண்ட் மோரோவர் இருட்டாக வேறு இருந்துச்சு. ஏன்னா கோப்ரோவில் ஒரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இருட்டில் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக தெரியாது. ஸோ அதனால் வந்து அங்கே வ்ளாக் பண்ணலை நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில். ஸோ ஆத்தூர் டோல்கேட்டை தாண்டிட்டு நம்ம ரைட் சைடு எடுக்கணும் திருவண்ணாமலை போகிற ரூட்டுக்கு. ஸோ அந்த ரைட் சைடு திருமணம்னு ஒரு கெஃபே ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு டீ பிரேக் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு ஸோ இப்போ we are traveling towards சாத்தனூர் டேமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ சாத்தனூர் டேம் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ வெரி எக்ஸைட்டட் ஆக்சுவலி. ஸோ பிஃபோர் தட் கைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ காப்ஸ் ஆர் தேர். ஸோ ஏன் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்ட்டு மோஸ்ட்லி நிறையா பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் April 4, ஸோ April 6 எலெக்ஷன். ஸோ அதனால் இங்கே மட்டும் இல்லை நிறையா செக் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஐ மீன் இதான் எங்களை ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க செக் பாயிண்ட்டில். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹி வாஸ் என்கொயரிங் தட் கேஷ் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். 10 பைசா இல்லை சார்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ வி ஆர் ஸ்டில் 68 kilometers அண்ட் 1.5 hours ஜேர்னி இருக்குது. ப்ராபப்ளி ஒரு 9:30 to 10 கிட்ட ஆகும் ரீச் பண்ணுறதுக்கு. இன் பிட்வீனில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அதான் அரௌண்ட் ஒரு 10 o'clock கிட்ட ஆகிடும் நம்மளுக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு. அப்பா ரோட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது இங்கே. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ட்ரைவ் பண்ணணும். பட் லுக்ஸ் குட் ஆக்சுவலாக. ரோடு வந்து 2 சைடு ட்ரீஸ் கவர் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வெயில் வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அந்த வெயிலோட அந்த எரிச்சல் வந்து உடம்புல படாது. ஸோ ஈவன் தான் உள்ளே கொஞ்சம் சஃபகேஷன் இருந்தாலும் ஒரு லாட் ஆஃப் மங்கீஸ் ஆன் த ரோட். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். ஸோ ஐ வில் ஸ்லோ டவுன் மை செல்ஃப் பிகாஸ் நிறைய குட்டி குட்டி மங்கீஸ் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து எதையும் நம்ம ஹார்ம் பண்ணாமல் போகணும். ஹோப்ஃபுல்லி எதுவும் ஆகக்கூடாது. ஓ அது பாருங்கள் ஆக்சுவலாக அந்த ஒரு மங்கி வந்து அந்த பேபி வந்து தாங்கி பிடிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் ஐ வில் பெட்டர் ஸ்லோ டவுன். வாவ் வாட இன்டெலிஜென்ட் மங்கி. ஒரு மங்கி வந்து ரோடை கிராஸ் பண்ண பார்த்துச்சு. பட் ஆனால் இன்னொரு மங்கி அதை வாழை பிடிச்சி கீழே இழுத்துடுச்சு. ஆக்சுவலாக மனுஷங்களை விட வந்து அனிமல்ஸ்க்கு வந்து நிறையா புத்தி ஜாஸ்தின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு குட் இன்சிடெண்ட் இந்த ஒரு மூமெண்ட் நான் பார்த்தது. ஓ ஓ ஓ ஓ ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன் ஸ்லோ டவுன். ஸோ ஸ்டில் ஒரு 15 kilometers to திருவண்ணாமலை அண்ட் 44 kilometers to சாத்தனூர் டேம். ஸோ வில் பி ரீச்சிங் தேர் இன் another 1 hour. ஸோ இன் பிட்வீனில் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. அநேகமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே தான் நம்ம ஸ்டாப் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பட் நாட் ஷோர் வித் அட்மின். ஸோ அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கான்றது தெரியல. ஓகே வி நீட் டு டேக் அ லெஃப்ட் நாட் ஸ்ட்ரைட். மேப் பார்க்கல நான். ஐ கெஸ் ஹி இஸ் சர்ச்சிங் ஃபார் ஹோட்டல்ஸ். ஸோ இந்த ஒரு ஹோட்டல் தான் பார்த்துட்டு வி ஹவ் ஸ்டாப் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா வேறு ஹோட்டல் இந்த வழியாக வேறு எங்கே இருக்குன்றது தெரியல. ஸோ அதனால் இந்த ரோட்லேயே வந்து வி ஹவ் பார்க்ட் இட் ஆன் ஒன் ஆஃப்டர் அனதர் ஆன் த சைட் ஆஃப் த ரோட். அண்டு வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஃபியூ மோர் டு ஜாயின் அஸ் பிகாஸ் அங்கே நாங்கள் ஸ்டாப் பண்ண இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் அங்கேயே நின்ட்டாங்க. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தெம் டு ஜாயின். ஸோ இன்னும் ஒரு 35 kilometers தான் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜர்னி. டன் வித் அவர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் இப்போ டைம் வந்து கரெக்டாக 9:23 ஆகுது. ஸோ ஸ்டில் வி ஹவ் 35 kilometers அண்ட் 1 hour டு ரீச் அவர் டெஸ்டினேஷன். அண்ட் வெயில்
சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்குது. பிகாஸ் நிற்கிறதுனால பார்த்திங்கன்னா வெயில் அந்தளவுக்கு கொடூரமாக தாக்கிட்டு இருக்கு நம்மளை. மூவிங்கில் ஒன்றும் பெருசாக தெரியல, பட் ஆனால் நிற்கிறதுனால வந்து நோ வேர்ட்ஸ் டு சே அபவுட் சன்ஸ் இன்டென்சிட்டி. அங்கே போய் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆக்சுவலாக பிளான் பண்ணபடி அட்மின் வாஸ் டெல்லிங் மீ தட் நம்ம சாத்தனூர் டேம் போக போகிறதில்ல, அதுக்கு பக்கத்தில் வேறு ஒரு இடம் இருக்குது, ஸோ அங்கே கூப்பிட்டு போகிறேன்னாரு. ஸோ சாத்தனூர் டேமே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ அது இல்லை, கொஞ்சம் ஒரு ஹிடனான பிளேஸ், ரன்னிங் வாட்டர் மாதிரி இருக்குன்னு சொன்னார். ஸோ அதனால் வந்து இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ தெரியல, போக போக தான் தெரியும் நம்மளுக்கு. அண்டு நிற்க முடியல சத்தியமாக, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்வெட்டிங் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் எல்லோரும் சீக்கிரம் ரெடி ஆகிட்டாங்கன்னா நம்ம மூவ் பண்ண வேண்டியதான் இங்கேருந்து. ஒரு லாஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் டு த பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். அந்த இடத்த பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அண்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே தண்டாரம்பட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த ஜங்ஷனில் வந்து அட்மின் புவன் ப்ரோவோட ரிலேஷன் இங்கே தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவரோட அந்த ஷாப்பில் வந்து எங்களோட ரைடிங் ஜாக்கெட், அப்புறமா நீ கார்ட்ஸ், ஸோ இதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே அங்கே கழட்டி வச்சிட்டோம். அண்டு ஒரு படி அட்வான்ஸாக வந்து டிகாண்டோ ப்ரோ வந்து பயங்கரமாக ரெடியாகி முன்னாடி போயிட்டுருக்காரு. அவர் வெறும் ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் மட்டும் தான் போயிட்டுருக்காரு. ஸோ மற்றவங்க எல்லாருமே நாங்கள் ஹெல்மெட்ஸ்லாம் கேரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சில பேர் அங்கேயே கழட்டி வச்சுட்டாங்க. ஸோ நான் ஆக்ஷன் கேமரா மாட்டிருக்கிறதுனால வாஸ் டேக்கிங் மை ஹெல்மெட். ஸோ ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஐ திங்க் இன்னும் ஒரு 5 to 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டைம் வந்து இப்போ அரௌண்ட் ஒரு 10 to 10:30 கிட்ட இருக்கும் அப்ராக்சிமேட்டாக, சரியாக ஞாபகம் இல்லை. பட் இட் ஃபீல்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் 1:30 to 2 o'clock மாதிரி இருக்குங்க. ஏன்னா நான் சன்கிளாஸஸ் போட்டிருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல இம்பேக்ட். அண்டு சன்கிளாஸை கழட்டினா அவ்வளோதான், முடிஞ்சது கதை. அப்படி வெயில் அடிக்குது. அண்டு ரைடிங் ஜாக்கெட் அவுத்து வச்சதுனால பார்த்திங்கன்னா முதுகுலாம் அப்படியே கொஞ்சம் எரிய ஆரம்பிக்குது இப்போ தான். ஸோ அது வரைக்கும் வந்து ரைடிங் ஜாக்கெட் போட்டிருந்ததுனால இட் வாஸ் ப்ரொடெக்டிங் த ஹீட் கம்மிங் இன்சைட் த பாடி. பட் லெட்ஸ் see the final place. பட் இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. see the place ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹில்ஸ் ஒன்று தெரியுது, அப்படியே ஒரு செங்குத்தாக இருக்குது. அண்ட் சுற்றியும் மழை தான் இருக்குது. அண்டு ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. ஓ மை காட், ஆஃப் ரோடு. அக்மார்க் வில்லேஜ்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், சைடில் வந்து ஆறு, அண்ட் இந்த சைடு வயல்வெளி. வேறு லெவல், சத்தியமாக சொல்கிறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அந்த ஒரு ட்ரேட்மார்க் வில்லேஜ் ஸ்டைல் இது. வாவ், கான்ட் வெயிட் டு ஜம்ப் இன் டு த வாட்டர். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரிலாம் வந்து குளிச்சு. லுக் அட் தட், திஸ் இஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோவிங். Hello, I can hear myself inside my soul. My love, is it right to feel so small? Can somebody tell me how to drown out this pain? I was wrong, but now it blows my brain. It feels like I'm doing a crime, but I don't fall in love one more time. One more time. One more time. One more Hello, I can hear myself inside my soul. My love, is it right to feel so small? Can somebody tell me how to drown out this pain? I was wrong, but now it blows my brain. It feels like I
doing the crime, but I don't fall in love one more time. One more time. One more time. ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான குளியலை போட்டுட்டு அப்படியே அங்கே பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ இந்த சைடில் இருக்க அந்த டேமை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கே நடந்துகிட்ருக்கோம். அண்டு இந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தராக குதிக்கிற ஷார்ட்ஸு. ஸோ அதை நான் வந்து அவங்ககிட்ட கேட்டு தான் எடுத்தேன். அண்ட் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அவங்க. அண்ட் தேர் ஆக்சுவலி வெரி ஃப்ரெண்ட்லி இந்த ஊரில் இருக்கவங்களாம். அண்ட் இன்றைக்கி சண்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே நிறையா பேர் வந்து இந்த வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. ஸோ வந்து டேமில் குளிக்கிறது ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வைண்ட் அப் ஆகிடுச்சு. ஸோ வில் பி ஸ்டார்டிங் இன் another ஒரு 15 minutes. ஸோ இங்கேருந்து ஒரு 202 kilometers இருக்குது. அண்டு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயில் செமையாக அடிச்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ மோஸ்ட்லி இதான் ரைட் டைம் எங்களுக்கு கிளம்புறதுக்கு. ஸோ இப்போ கிளம்புனா தான் அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock நாங்கள் வீட்டுக்கு போய் சேர முடியும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபார் த டே. சூப்பரான டேவை முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தட் ஃபேன்சி ஸ்டோரில் நாங்கள் எங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். லைக் ரைடிங் ஜாக்கெட்ஸ் அண்ட் அதர் ஸ்டாஃப்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தோம். ஸோ அதை எடுக்கிறதுக்காக இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அது ஒரு 7 kilometers இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து சூப்பரான ஒரு இடம். பிகாஸ் மெயின்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கான ஒரு ஸ்பாட்டுன்னு தான் சொல்லணும் இதை. பிகாஸ் இங்கே இருக்கிற சரௌண்டிங் ஏரியா சாத்தனூர் டேம் பக்கத்தில் இருக்க அந்த பீப்புள்ஸ் அவங்க தான் வந்து மெயின்லி இங்கே வராங்க அவங்களோட வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ரூட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். பிகாஸ் ரொம்ப ஸ்கிட் ஆகுது ரோடு. நிறைய மணல் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ எதாவது கேட்டால் அவங்க இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ வெரி குட் பீப்புள் இங்கே இருக்கிறவங்களாம். ஆப்வியஸ்லி வில்லேஜில் இருக்கவங்களாம் வந்து தே வில் பி வெரி கைண்ட். ஸோ நான் எடுத்த அந்த வீடியோ ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு எனக்கு 2 வாட்டி தேங்க்யூ சொல்லிட்டு போனாங்க. ஸோ நம்மளோட சேனல் டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். பாய் பாய் பாய். ஸோ ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம மெயின் ரோடுக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு 7 kilometers அந்த ஷாப்புக்கு. ஸோ தட்ஸ் அ ஃபேன்சி ஸ்டோர். ஸோ புவன் ப்ரோவோட மாமான்ற மாதிரி சொன்னார் என்கிட்ட. ஸோ அந்த ஷாப்பில் தான் வச்சுருக்கோம். அண்டு முக்கியமான இன்னொரு விஷயம், செம்ம தர்ஸ்டியாக இருக்குது. அண்ட் வாட்டர் வேறு எங்கிட்ட இனஃப் ஆஃப் வாட்டர் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த வாட்டரும் பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இப்போ நாங்கள் போயிட்டு எங்களுக்கு ஃபியூலை ஃபில்அப் பண்ணும் முதல்ல. வாவ் செம்ம கிளைமேட்டுங்க. ஸோ ஆஃப்டர்நூன் எந்த அளவுக்கு வெயில் கொளுத்துச்சோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா வெயில் கொஞ்சம் அடங்கிருச்சு. பட் ஆனால் டைம் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 மேலே இருக்கும். ஸோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 4 to 4:30 கிட்ட ஆகிடும். ஸோ ஒரு 4 hours ஜேர்னி ஃப்ரம் தேர். அண்ட் ஒரு 100 kilometers வந்து நம்ம இதே மாதிரி ரூட்டில் தான் நம்ம எப்படி வந்தோமோ அதே ரூட்டில் தான் போகணும். அண்ட் ஜிஎஸ்டியில் போய் கனெக்ட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு 6:30 மேலே ஆகிடும். அண்டு வர வழியில் தெர் வாஸ் சம் கன்ஃபியூஷன் ஆன் த ரூட். பிகாஸ் நாங்கள் எடுத்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் போகிற ரூட்டில் எடுத்துட்டோம். பட் அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால் திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் ரிவர்ஸில் வந்துட்டு இந்த ரைட் சைட் திரும்பணும். ஸோ இங்கேருந்து போயிட்டு நம்ம வந்த பைபாஸில் போய் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கனெக்ட் ஆனால் தான் நம்ம கரெக்டாக அந்த திண்டிவனம் கிட்ட போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி டைம் பார்த்திங்கன்னா 5:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 9 மேலே ஆகிடும். இனிஷியல் பிளான் 6 o'clock நம்ம மாமண்டூர் போய் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிடலான்னு தான் பிளானு. பட் ஆனால் இப்போ பார்த்தா நம்ம 7 மணிக்கு தான் மாமண்டூர் போய் சேருவோம் போல் இருக்குது. அண்ட் இந்த ரூட்டில் வந்து நிறையா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குன்னு சொல்லி அமிச்சாங்க எங்கள் ஊர்க்காரங்க. ஸோ அதனால் எப்படின்னு தெரியல. நம்முடைய இருந்தவர்கள் அனைவரும் நம்முடைய மாம்பழ சின்னத்திற்கு தான் நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். என்னைக்கு இருந்தாலும் வர போறீங்க. 4 வாரத்துக்கு இன்னைக்கே வந்துடுங்க தான் சொல்றோம். ஏன்னா நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால்தான் நல்லது, உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு பாதுகாப்பு என்பது எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேரலான்னு பார்த்தா கரெக்டாக செஞ்சு மெயின் ஜங்ஷனில் லாஸ்ட் டே ஆஃப் பொலிட்டிக்கல் கேன்வாஷிங்க்கு இன்பிட்வீன்லாம் மாட்டிக்கிட்டோம். கிட்டத்தட்ட அங்கே ஒரு 45 நிமிஷம் கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஒரு வழியாக அங்கேருந்து நாங்கள் தப்பிச்சு ஜிஎஸ்டி கிட்ட வரும்போது 8 PM கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் போன இந்த பிளேஸை பற்றி எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இது வந்து கீழமஞ்சனூரில் இருக்க செக் டேம். அண்ட் இது சாத்தனூர் மெயின் டேமுக்கு முன்னாடியே இருக்குது.
அண்ட் இந்த டைமில் புவன் ப்ரோ அண்ட் அவரோட அங்கிளுக்கு நாங்கள் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பிகாஸ் அவங்க எங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணது அண்ட் அவங்க கொடுத்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே. ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 10:30 ஆகிடுச்சு. பை த வே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிவ் அஸ் அ பிக் லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளேஸ் பற்றி எதுவும் தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம ஹைவே ட்ராவலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Till then, take care and stay safe. Is it right to feel so small? Can't survive.